வெல்கம் டு ஷேக்கி விலாக்ஸ். என்ன பண்ண அந்த சிக்கனை போய் வாஷ் பண்ணியா? சிக்கனை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ தான் எடுத்து வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அது தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அது வாஷ் கொஞ்சம் பிரச்சனை எல்லாருக்கும். நான் உனக்கு கொத்தமல்லி போட்டு இது பண்ண சொன்னேன். கொத்தமல்லி என்ன பண்ணணும்? கொத்தமல்லி ஆயணும், அவ்வளோதானே. இது எல்லாத்தையும் பண்ணிட்டா பண்ணு. கொத்தமல்லி பண்ண வேணாங்க, இது கொத்தமல்லி இப்படி கட் பண்ணி போட்டுடலாங்கிறேன். செஃப் தாமு மாதிரியே பேசுவான். பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இல்ல ஸ்டெம் எல்லாம் நல்லதுங்க. ஸ்டெம் எல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி இலையை மட்டும் பிளக் பண்ணு. ஆமா, அப்படின்னா ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸ்டெம்னா என்னது? இந்த இது இருக்கலாம் இல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இலை மட்டும் தனித்தனியா, இலை அந்த கீத்தா இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியா பிரியும். One minute later. எனக்கு என்னன்னு தெரியல, பாய்ஸ் கேங்லாம் அப்படியே மொத்தமா சேர்ந்தோன்னா புறணி பேசணும் போல இருக்கு. கேப்டன், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஒண்ணு கடிச்சு இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. அதோட மார்க்கு தான் இங்க இருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஏ உண்மையா? அங்க பாரு, யோ பாம்பு கடிச்சதுயா. இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகல. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாம்பு கடிச்ச மாதிரி பாயசம் கடிச்ச மாதிரி. யோ நம்பியா, பாம்பு கடிச்சதுயா. நம்மளாதான் சோறு. பாம்பு கடிச்சது அது. இங்க பாரு 3 பல்லு இருக்கு பாரு. பாம்புக்கு 3 பல்லு இருக்கு. இல்ல கேப்டன், அது வந்து என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடிச்சு நான் கொண்டுட்டு கூட்டு போய் இங்கதான் வேண்டரம்ல இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. நீ இந்த மாதிரி காமெடி பண்றேன், நகைச்சுவை பண்றேன்னு பண்ணி வாழ்க்கையை கெடுத்து விட்டு. ஆனியன் போதுமா? அது போதும் கேப்டன், கிரேவி மட்டும் தானே. போதும். ஆனியன் பத்தாதியா? ஆமா, வேற எதுக்கோ குக் பண்ணல. அப்போ கிரேவி மட்டும் இது போதும்னு நினைக்கிறேன். பச்சை மிளகா எதுக்கு தேவையில்ல. வேணும், ரெண்டு போடு. ஃபுல்லா கீரி போட்டுரு, முழுசாவே கீரி போட்டுலாம். பண்ணல, வாஷ் பண்ணல. இல்ல கேப்டன், கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்காது, விதை எல்லாம் போயிடும். பச்சை மிளகா யாராவது கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுவாங்க. அது இந்த பெஸ்ட் கேப்டன், இது வர்றப்ப எல்லாரும் தண்ணியில போட்டுதான் வருது. எல்லாம் வாஷ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பெஸ்டைட் போடுவானுங்க, இந்த லைக் பெட்ஷீட். ஐயோ படுத்துறானே. பெஸ்டிசைட் அப்படின்னா வயல் மருந்து. வயல் மருந்து நல்லது தானே, பூச்சியில வகுத்துக்குள்ள போகாது கேப்டன். நம்ம போயிடுவோம். தக்காளியே கழுவல நினைக்கிறேன். தக்காளி கழுவிட்டு தான் இருந்தேன். சுத்தம்னா டபுள் ஈக்குவல் போட்டா என் பேர் தான் வரும். பேச்சுலர் பசங்க யாருக்கெல்லாம் சமைக்க தெரியலையோ அவங்களுக்கு சிம்பிளான ஹிண்ட், இந்த மாதிரி மசாலா பொடி ஏதாவது வாங்கினீங்கன்னா பேக் சைடே செய்முறைன்னு போட்டிருக்கும். அது என்னென்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு ஈஸியா வரும். யூடியூப் பாத்தீங்கன்னா அதிரடி சமையல் சொல்லிட்டு 5 நிமிஷத்துல பண்ணுவாங்க. தொடக்கு போட்டோன்னே காய்கறி எல்லாம் கட் ஆகும். அந்த பாம்பு கடிச்சது உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். தெரியும் நினைக்கிறேன். இதுதான், அதாவது 3 பல்லு இருந்துச்சு. அதுக்கு எங்களை பார்த்தா லூசு பயிலுங்க மாதிரி தெரியுதா? நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். 3 பல்லு குத்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி கடிச்சிட்டு அது செத்துருச்சு. ஏன்னா நம்மலாம் அப்படி சொல்றது உண்மையத்தான் சொல்றேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நான் புழுகுற மாதிரி இருக்கும், பச்சையா புழுகுற மாதிரியே இருக்கும். ஆனா அது கிடையாது, அதுதான் உண்மை யார் சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. இது என்ன போட்டிருக்கு? 400 கிராம் சிக்கன். நல்ல வேலை நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. சூடாக்கி அதில் 3 நறுக்கிய வெங்காயம், 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 2 நறுக்கிய தக்காளி மற்றும் தேங்காய் விழுதை சேர்த்து அவற்றை பொன்னிறமாக வதக்கவும். இப்பொழுது அதில் சுத்தப்படுத்திய 400 கிராம் சிக்கனை சேர்த்து அதனுடன் 1 மேஜைக்கரண்டி ஆச்சி சிக்கன் மசாலாவை கலந்து நன்கு வதக்கவும். பாதி அளவு வெந்ததும் அதில் தேவையான அளவு உப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு தெரியுமா தேவையான அளவுனா எவ்வளவு? அவ்வளவுதான். நீரை சேர்க்கவும். பின் அதனை நன்கு வேக விடவும். குழம்பை கெட்டியானதும் அதில் கொத்தமல்லி தழையை சேர்த்து சூடாக பரிமாறவும். இந்த மசாலாவை காய்கறி குழம்பு செய்யவும் பயன்படுத்தலாம். சொன்னேன் தெரியுமா, மசாலா நான்வெஜ் கிடையாது, மசாலான்றது வெஜ். ஹரி அன்னைக்கு டவுட் கேட்டான் தெரியுமா, மசாலான்றது வெஜ். மசாலா வெஜ் தான். யாரு இப்ப நான்வெஜ்னா? மசாலா வெஜ்ஜியா? ஆமாயா, நான் யாரும் இப்ப நான்வெஜ்னு சொன்னா? நீதான் பச்சை கலர் இருக்கே வெஜ்ஜி. அது அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். அன்னைக்கு நான்வெஜ்னு சொன்ன இல்லையா ஹரிட்ட? நான்வெஜ்னு சொன்னேன். எப்படியும் வாய் பூசாம மாத்தி பேசுற, அப்படியே திருப்பி பேசுற, பிளேட் அப்படியே கவுத்துற.
வாயை திறந்தாலே பொய்யா வருது. எப்படியா? இந்த மூஞ்சி நல்லா பாத்துக்குங்க. இந்த மூஞ்சி பொய் உண்மை பேசுறத விட பொய் தான் அதிகமா பேசுறான். வாயை திறந்தாலும் சரளமா பேசுறான். எப்படி பேசுறானுங்களே தெரியல. ஆரம்பத்துல இருந்து பூரா போய் அடுப்படிக்கு போலாம். இதுதான் அமீபா. ஆமாயா, இதுதான் டேஞ்சரஸான ஒன்று. இது சாப்பாடுக்குள்ள போகக்கூடாது. இந்த ஜப்பான்ல வந்து சூஷின்னு ஒன்று ஃபுட்டு இருக்கும். அந்த ஃபுட்டில் வந்து இந்த ப்ளூரே இதை வச்சு அடித்து பார்ப்பாங்க இந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சூஷி ஃபுட்டு வந்து பச்சையாக சாப்பிட்றது. மீட்டை ரொம்ப அந்த ஃபிஷ்ஷோட மீட்டை ரொம்ப ஸ்லைஸ் பண்ணி எல்லாமே பச்சையாக இருக்கும். அதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். 1 hour later. ஆன் பண்ணி விட. என்ன கேப்டன் இது புகஞ்சு போயிருக்கு. இது எப்படி ஆன் பண்றது? பத்து ml ஊத்து. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் 50 mlக்கு லிட்டரலி 200 கலோரிஸ் எடுக்குது. ஃபர்ஸ்ட் தக்காளி எடுத்து இப்படி போட்டு தனியா இது பண்ணணும். அது கழுவுனியா? இதுக்கே கழுவிக்கிட்டு மூடிய கழுவுனா கழுவுலாம் நான் மூடி தானா பாரு எவ்வளவு நீட்டா இருக்கு. பார்த்தாலே கழுவுலன்னு தெரியுது. பச்சையா தெரியுது. 10 நாளா கழுவுல. இப்ப வாஷ் பண்ணிருக்கணும். இந்த இப்போ என்ன இருக்கு மேல இந்த ஆயில் எல்லாம் போய் கழுவிடும். கீழே விழுவியா இதெல்லாம்? அதெல்லாம் சத்து உடம்புக்கு நல்லது. பள்ளி விஷம். உனக்கு இம்யூன் சிஸ்டம் ஏறும். பள்ளி விஷம் இம்யூன் சிஸ்டம் ஏறும் தெரியுமா? இப்ப கொரோனாவுக்கு என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனாவில சரி விடு. இந்த கொரோனா வந்துச்சுல என்ன பண்ணாங்க? கொரோனா வந்தவங்களோட பிளட் எடுத்து செக் பண்ணி அதோட ஆன்டி வைரஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த பிளட் செல்ஸ் இருக்கும்ல, அந்த செல்ஸ் எடுத்து அதே மாதிரி ஒன்று எடுத்து தடுப்பூசியா உள்ள குத்துவாங்க. அந்த வைரஸ் தான் உடம்புல போடுவாங்க. கேப்டன் ஒண்ணும் இல்ல. சோ இந்த மாதிரி உடம்புல போடுவாங்க. அது என்ன பண்ணும்? நம்மளோட ஒயிட் செல்ஸோட ஃபைட் பண்ணும். கழுவணும்னு சொன்ன அது குத்தமாயா? இதெல்லாம் இம்யூன் சிஸ்டம் உனக்கு தெரியாது.